நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் தெய்வமே துதிக்கின்றோம் ஐயா. இந்த அருமையான நாளுக்காக நன்றி. உண்மை நோய்க்கு துதிக்க செபிக்க இப்படிப்பட்ட தருணத்தை தந்தீங்க, நன்றி. அருமையான இந்த ஜாஸ்வா டிவியில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில் கர்த்தாவே தேவ செய்தி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக பாதுகாப்பையும் கிருபையும் தாங்க. நன்மையும் கிருபையும் அவர்கள் தொடர வேண்டும். தேவ திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து புரிந்து செயல்பட ராஜா நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் வைராக்கியம் தவறானது என்பதை பார்க்கின்றோம். சத்திய வசனத்தின் பிரகாரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்க தேவன் தந்த மேலான கிருபைக்காக அவருடைய சமூகத்தை நான் வருகின்றேன். வைராக்கியம் தவறானது. எப்படிப்பட்ட வைராக்கியம் தவறானது என்பதை வசனத்தின் பிரகாரம் நம்ம பார்ப்போம். வைராக்கியம் தவறானது. எதற்காக அந்த வைராக்கியம் தவறானது என்பதை நாம் பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 28 வசனம் பார்க்கும். யோவான் 19:12 பார்க்கும். யூதர்கள் கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தார்கள். யூதர்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்வாக செயல்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த இடத்துல பிலாத்துவிடத்தில் ஒரு வைராக்கியம் காணப்பட்டது. என்ன வைராக்கியம் என்றால், இது கர்த்தருக்குள்ளாக உகந்த ஒரு வைராக்கியம். எப்படியாவது இவரை விடுவிப்பேன். நீதிபதி பிலாத்து இயேசு கிறிஸ்து எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தோடு இருக்கிறார், அந்த வைராக்கியத்தோடு இருக்கிறார். அந்த வைராக்கியம் சரிதான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அந்த இடத்துல, என் டாடி சொல்கிறாங்க, யோவான் 19ஆம் அதிகாரத்தில் யோவான் 19:15-16 நம்ம பார்க்கும்பொழுது அருமையான வசன பிரகாரம் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தார்கள். பிலாத்து இயேசுவை விடுதலை பண்ண வைராக்கியம் கொண்டார் என்பதை பார்க்கின்றோம். இது கர்த்தருக்கு உகந்த வைராக்கியம் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பிலாத்து இடத்துல, என் பிதாவிடம் உள்ள சித்தம் நிறைவேறும், அதை நீ தடை செய்ய முடியாது. இது பிதாவுடைய சித்தம் நிறைவேறும் பொழுது அதை மாற்றி அமைக்க யாராலும் கூடாது, முடியாது என்பதை திட்டமாக தீர்மானமாக அதை பகிர்ந்து கொள்வதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 57 பார்க்கும். யூதர்கள் தேவனுக்கு எதிராக செயல்பட்டார்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும்படி வைராக்கியம் கொண்டார்கள். ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்த வேண்டாம் என்று ஸ்தேவான் சொல்லியிருந்து அவருடைய வாழ்க்கையை முடிந்தது என்பதை பார்க்கின்றோம், இறந்தார் என்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தாசனாகிய ஸ்தேவான் கொலை செய்வதற்கு சவுலும் வைராக்கியம் கொண்டு சம்மதித்திருந்தான். இந்த பரிசுத்த வேதாகமம் நம் கையில் கிடைக்கும் முன் எத்தனையோ ஜீவன்கள் இரத்த சாட்சியான மரணத்தை நாம் பார்க்கின்றோம். அருமையான இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு லகுவாக கிடைத்துவிட்டு என்று நினைப்பது தவறு. எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய மரணம், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மரணம், தன்னை அர்ப்பணித்து கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து எத்தனையோ ஜீவன்கள். அதற்கு பின்பாக இந்த பரிசுத்த வேதாகம் நம்முடைய கையில் கிடைத்திருப்பது தேவ திட்டமும் தீர்மானமும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சவுல் சபைகளுக்கு எதிராக வைராக்கியத்திற்கு இயேசு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ஒரு ஒளி தரையில், ஒரே ஒரு ஒளி வானத்திலிருந்து வரும் பொழுது அவன் தரையில் விழுந்துட்டான். சவுளே, ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முதல்ல பார்க்கும்போது ஒரு ஒளி வந்தது. இரண்டாவதாக தரையில் விழுந்தார் சவுல். மூன்றாவது பார்க்கும் பொழுது, சவுளே, நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? எச்சரிப்பான வார்த்தையை பார்க்கின்றோம். நாலாவதாக, நீ துன்பப்படுத்தும் இயேசு நானே.
நீ படுத்தக்கூடிய இயேசு நானே. நீ தீர்க்கதரிசிகளை ஊழியர்களை நெருக்கத்து கொண்டு வர, பாடுகளை கொண்டு வர, தேவையில்லாமல் கொண்டு வர. என்னை தொடுற நீ, உன்னை தொடுகிறவன் என் கண் இமையை தொடுகிறான். வசனத்தின் பிரகாரம் நான் பார்க்கின்றேன். எனக்கு அருமையான தேவசனமே, சவுலை நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? 4வது ஆண்டோடைய வார்த்தை வசனத்தில் பார்க்கும். இயேசு, நீ துன்பப்படுத்தும் இயேசு நானே. நீ யார் யாருக்கு துன்பத்தை கொடுக்கியோ, தீர்க்கதரிசிக்கோ ஊழியக்காரங்களுக்கு துன்பத்தை கொடுக்கியோ, அது முதலாவது என்னிடத்தில் வருகிறது. எனக்கு தான் நீ துன்பத்தை தார. முள்ளில் உதைக்கிறது கடினமாக தெரியலையா? 6வது பாகம், சவுல் நடுங்கி திகைத்தான். 6வதாக, நான் இனி என்ன செய்ய வேண்டும் சித்தமாக இருக்கின்றீங்க. தீமை செய்வதில் வைராக்கியம் இருந்தால் நடுக்கம் வரும், திகைத்தல் வரும், பாடுகள் வரும். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ஒவ்வொருவருக்கும் அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வரலாம், உண்மைதான். ஆனால் ஒன்று, உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் தீமை செய்யும் பொழுது, உங்களுடைய சகோதரனுக்கு தீமை செய்யும் பொழுது, உங்கள் சகோதரிக்கு தீமை செய்யும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் நிச்சயமாக சொல்கிறேன் கேளுங்க, அது கர்த்தருடைய சமூகத்தில் முதல் ஏறெடுக்கப்படும். அந்த பதிலை கர்த்தர் தருவா. இந்த பூமியில் வாழ்ந்தவங்க அவங்கள மன்னிச்சிடலாம், விட்டுடலாம். ஆனால் கர்த்தர் காண்கின்ற தேவன். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்துக்கு, அதை விடவே இல்லாத பட்சத்துக்கு கர்த்தர்ட்ட அந்த பதில் வரும். அது மாற்றம் இல்லை, மாற்றம் நம்மளால் கூடாது, முடியாது என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்காக எளிமை பிரகாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற உண்மைதான். சவுல் மனம் திரும்பக்கூடிய நாட்களை தேவன் தருகின்றார். அவருடைய வைராக்கியம், அது இரத்த சாட்சியான அநேகருடைய மரணத்தின் மூலமாக தான் முழு ரட்சிப்பு நமக்கு இந்த உலகத்துக்கு கிடைத்திருக்கிறது. சவுல் சபைகளுக்கு எதிராக வைராக்கியத்திற்கு இயேசு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் என்பதை பார்க்கின்றோம். அதே போல் நான் இந்த நாளில் இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியை, ஜாசுவா டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை தேவ சமாதான சபையின் சார்பாக, என்னுடைய பேர் பாஸ்டர் ஜோசப் ராமசாமி, ராஜபாளையம், பொன்னவரத்தில் நாம் குடியிருக்கிறேன். தேவன் நாம் வழிநடத்துவாராக. அநேக இடத்திற்கு தேவன் பயன்படுத்துகின்றார் ஊழியத்தின் அடிப்படையில். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த காரியங்களை வாய்க்க செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் மனம் திரும்பின பின்பாக அவருடைய சாட்சிகளை பார்க்கின்றோம். பவுலுடைய சாட்சி மிராக்களாக இருக்கிறது. நான் கர்த்தரை அறியாமல் இருந்த நாட்களில் கிறிஸ்தவர்களை மரண பரியந்தமும் துன்பப்படுத்தினேன். இயேசுவின் வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிறது நானே. யூதர் பவுலுக்கு எதிராக அப்போஸ்தலர் 21:36 நம்ம பார்க்கோம் 40 வரைக்கும். இந்த வேளையில் பவுலின் வார்த்தை ஜனங்களை நோக்கி, நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றார். நியாயமான வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்க, செவியை சாய்ச்சிருங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் சரியாக இருக்கீங்க, நீங்கள் வசனத்தின் வராங்க சரியாக இருக்கீங்க, கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாக நடக்கீங்க, உண்மைதான். ஆனாலும் உங்களுக்கு எதிர்ப்பு பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சவுலை சந்தித்த தேவன் நிச்சயமாக அவர்களை சந்திப்பார். பழி வாங்குவது உங்களுக்குரியதல்ல. நாட்களை எண்ணாதீங்க, வாரத்தை எண்ணாதீங்க, மாதத்தை எண்ணாதீங்க, வருஷத்தை எண்ணாதீங்க. கர்த்தருடைய சமூகம் எந்த நாளில் அவங்கள மனம் திரும்பி தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு எண்ணங்கள் வருகிறதோ அதை தேவன் நேர்த்தியாக நடத்துவார். சொந்த கண்கள் அதை காண முடியும். நீ விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய இடத்துல தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே கூடும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா. கர்த்தருடைய திட்டத்தை, தீர்மானத்தை அறிந்து புரிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்முடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டும் பொழுது சும்மா இருக்கவே மாட்டார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒரு சவுளை கொண்டு தேவன் தொட்டு அந்த சவுல் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு பவுலாக மாற்றி அந்த தேசத்திற்கு நன்மை செய்திருப்பார் என்றால் இன்றைக்கி நமக்கும் அநேக சவுல் எழும்பலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்வாக எழும்பின அந்த சவுலை தேவன் தொட்டார், குணப்படுத்தினார், காயங்களை கட்டினார். உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு மகனாக முன் குறித்து தெரிந்து கொண்ட பாத்திரமாக தேவன் பேரை மாற்றினார். பவுல், அருமையான சவுலை பவுலாக மாற்றினார்.
உங்களை என்னை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். உங்களுடைய சத்துருடைய குணங்களை மாற்றுவார். உங்களுக்கு வஞ்சனம் செய்யக்கூடியவர்களுடைய குணங்களை எண்ணங்களை தேவன் மாற்றுவார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பழி வாங்குவது நமக்குரியது அல்ல. தேவ திட்டத்தை தீர்மானத்தை நாம் செய்யும் பொழுது, அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் அதன் வேலையில் செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். விலகின வரலாம், வேதனை வரலாம், நெருக்கம் வரலாம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகாதபடி, அந்த பரிசுத்தத்தை விட்டு விலகாதபடி நம்மளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜா நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். 2 தெசலோனிக்கர் 3:1-3 நம்ம பார்க்கோம். சகோதரரே, கர்த்தருடைய வசனம் எவ்விடத்திலும் பரப்பி மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். தீமைக்கு உங்களை விலக்கி காப்பார். புரிந்து கொள்ளாத முரட்டாட்டமான இருதயம் உள்ள ஜனங்களே தேவன் பக்குவப்படுத்துவார். முரட்டாட்ட ஜனங்களே, நாமும் முரட்டாட்டம் உள்ள ஜனம், அவங்க மனமே திருந்த மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்கிற முடிவு நம்ம பண்ணவே கூடாது. அதை தேவ சமூகத்தை வச்சிடணும். ஒரு சவலை எப்படியாக மனம் திரும்ப செய்தாரோ அவர்களே மனம் திரும்ப செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நீதியுள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ள ராஜா. அவர் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரியாகிய கர்த்தரை சார்ந்து நாம் வாழும் பொழுது, அவர் திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து புரிந்து நாம் செயல்படும் பொழுது ஒருபோதும் தேவன் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தீர்மானம் இன்னதென்று அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். அப்போஸ்தலர் 23:10-11 நம்ம பார்க்கோம். அப்போஸ்தலர் பவுலுக்கு அநேக நெருக்கம், தனிமைகள் ஏற்படும் பொழுது அந்த ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலை திடன்கொள், நீ எருசலேமிலே கர்த்தரை குறித்து சாட்சி கொடுத்தது போல எருசலேம் ஜனங்களுக்கு நீ ஒரு சாட்சியாக உன்னை நிறுத்தினேன். எருசலேம் ஜனங்களுக்கு உன்னை சாட்சியாக எழுப்பினேன், நிறுத்தினேன். அதே போல இந்த எருசலேம் ஜனங்களுக்கு முன்பாக நீ எப்படி நடந்து கொண்டாயோ, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அச்சமில்லாதபடி, வெட்கமில்லாதபடி, வெட்கப்படாதபடி துணிவான ஒரு துணிச்சலோடு எப்படியாக சாட்சியை கூறினாயோ, அதே போல் ரோமாவிலும் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எந்த இடத்தில் தேவன் தொடுகிறாரோ, எந்த மனிதனை முன்குறிக்கிறாரோ அந்த மனிதனை தேவன் மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், பலப்படுத்துவார், வென்று நிற்கத்தக்க கிருபை தருவார். எந்த இடத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சியான ஜீவியம் காணப்படுகிறதோ, சாட்சியான வார்த்தைகள் காணப்படுகிறதோ, அந்த இடத்தில் தேவன் மிராக்களை நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. அவருடைய திட்டத்தை தீர்மானத்தை அறிந்த தேவனாக இருக்கின்றார். எனக்கு அருமையான தேவச்சனமே, அருமையான ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் நம்மளை எப்படியாக அந்த நடு ராத்திரியில் கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், சோர்ந்து போகாத. ஏன் சோர்ந்து போற? நான் உன் தேவன், உன்னை தெரிந்து கொண்ட தேவன். மனிதன் பார்க்கிறதுமா நான் உன்னை பார்ப்பது அல்ல. நீ எனக்கு வேண்டும். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் வளைந்து கொண்ட பாத்திரம், புதிய பாத்திரம், குணப்படுத்தின பாத்திரம். உன்னை கொண்டு நான் அநேக காரியங்களை செய்யணும். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எருசலேமில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி சாட்சியை கொடுத்தியோ, சாட்சியை கொடுத்து நீ அதில் விலைக்கு போகாதபடி, சோர்ந்து போகாதபடி என்னுடைய வார்த்தை உன்னோடு ஆளுகை செய்தது போல ரோமாவிலும் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இன்னும் நீ போகக்கூடிய தூரம் அதிகம். ஊக்கப்படுத்துகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பவுலை நோக்கி ஊக்கமான வார்த்தைகளை சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறோமா? அப்போஸ்தலர் 23:12-13 இங்கு
தேவ மனுஷனை கொலை செய்ய வேண்டும் என்று வைராக்கியத்தோடு 40 பேரும் சபதம் பண்ணுகிறார்கள். இந்த பவுலை எப்படியாவது கொலை பண்ண வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அநேகரை ஆதாயப்படுத்துகிற அவற்றை எந்த ஒரு தீமையும் எந்த ஜனங்களும் பார்க்கல. அந்த நீதியின் பாதை அவங்களுக்கு பிடிக்கல. மனம் திரும்பின பின்பாக நீதியின் பாதையில் நடக்கிறார். கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை தெரிந்து கொண்டு பவுல் செமையான பாதை, நீதியின் பாதையில் செல்லக்கூடிய அந்த பவுலுக்கு நெருக்கங்கள் வருது. அதான் ஆண்டவர் இந்த ஆறுதலான வார்த்தை சொல்கிறாரு, நீ பயப்படாத, திடன்கொள், நீ திடன்கொள், நான் உன்னை வழிநடத்துவேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்கு உகந்த பாத்திரமாக இருக்கின்றபடினால் உன்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டேன், நீ திடன்கொள், நீ திடன்கொள் என்று சொன்ன அந்த வார்த்தை அவருக்கு உற்சாகமாக காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறோமா? அநேக ஆத்மாக்களை நாம் ஆதாயப்படுத்தியிருக்கிறோமா? கொடுத்த கணக்கு ஆண்டவர் கேட்பார். அநேக மெராக்களை, அநேக வல்லமைகளை தேவன் நமக்கு தந்திருப்பார், உண்மைதான். ஆனால் கர்த்தரை குறித்து சாட்சி நாம் சொல்லி அநேகரை கர்த்தருக்குள்ளாக ஆதாயப்படுத்தியிருக்கின்றோமா என்பதை தேவன் எதிர்பார்ப்பார். கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானித்து அறிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவர் நல்லவராகவே இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, எருசலேம் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு கோத்திரத்துக்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்துக்கு மட்டுமல்ல, ஒரு கிராமத்துக்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களுக்கும் தேவன் ஒவ்வொரு ஜனங்களையும் நேசிக்கின்றவராகவே இந்த பூமியில் வாழ்ந்தார் என்பதை பார்க்கின்றோம். இன்று நம்மளோடு பரிசுத்த ஆவியானவராக நம்மளோடு நம்முடைய கூக்குரலை கேட்டு வழிநடத்துகின்ற தேவனாக காணப்படுகிறார் என்பதை பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு கர்த்தருக்குள்ளாக எத்தனை பேரை நாம் வழிநடத்தியிருக்கின்றோம். கர்த்தருடைய வசனத்தில் கோபம் மூட்டாதபடி, கர்த்தருடைய திட்டத்திற்கும் தீர்மானத்திற்கு நாம் கோபம் மூட்டாதபடி அப்படி அந்த சத்திய வசனத்தை நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே தேவ திட்டமாக காணப்படுகிறது. கர்த்தர் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார், ஒருவரையுமே வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சாட்சி கொடுத்திருக்கின்றோமா? அநேகருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோமா? தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றியிருக்கிறோமா? ஆத்மா ஆதாயம் அடைகிறான் ஞானவான் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய பாதங்கள் அருமையாக காணப்படும் என்பதை நாம் வசனத்தின் மூலமாக பார்க்கின்றோம். அவருடைய பாதங்கள் அருமையாக காணப்படும் என்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம், 12-13. இங்கு தேவ மனுஷனுடைய கொலை செய்ய வேண்டும் என்று வைராக்கியத்தோடு 40 பேர் சபதம் பண்ணியிருந்தார்கள். பவுல் செய்த அற்புதங்கள் அப்போஸ்தலர் 14:10 பார்ப்போம். முடவனுக்கு ஒரு விடுதலை தந்தார். அப்போஸ்தலர் 16-18 பார்ப்போம். அசுத்தாவி பிடித்த பெண்ணை விடுவித்தார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9-10 நம்ம பார்க்கோம். ஐதுருவை உயிர்ப்பித்தல். அவருடைய பேர் ஐதுரு என்று ஒரு பெயர் பெற்ற, பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு ஜன்னல் அருகே இருந்து தூங்கிட்டார், கீழே விழுந்தார். கீழே விழும் பொழுது அது கர்த்தருடைய நாமம் வேதனைப்படத்தான செய்யும். அந்த இடத்துல ஒரு விடுதலை வெற்றியை தேவன் தருகின்றார். அப்போஸ்தலர் 27:5 பார்க்கும். விரியன் பாம்பு கடித்து விஷம் பாதிக்கலை பவுலுக்கு. 5ஆவதாக அப்போஸ்தலர் 28:8 பார்க்கும். அருமையான அந்த புவிலியின் தகப்பன் குணப்படுத்துதலை பார்க்கின்றோம். சப்பானியாய் இருந்தவன் அப்போஸ்தலர் 14:10 குதித்து எழுந்து நடந்தான் என்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 19:12 பவுலுடைய ஆடைகளை வியாதிக்காரர்கள் மேல் போட்டது. வியாதி உடனே குணமடைந்ததை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து புரிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவருடைய வல்லமை என்றும் உள்ளது, அவருடைய நீதி என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். கர்த்தரை ஏற்றுக்கொள்வீர்கள். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து நாம் செயல்படும் பொழுது
தேவன் ஒருபோதும் ஒரு வேளையிலும் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஒருபோதும் அந்த விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நேரமும் அவரை சார்ந்து வாழும் பொழுது, அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நிமிஷமும் காத்து வழிநடத்தின தேவனை நாம் பின்பற்றும் பொழுது ஒரு குறையும் ஏற்படாதபடி ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்து பலப்படுத்தின தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.